ஒரு மருத்துவமனைக்கு ஒரு அவசர அழைப்பிற்காக விரைந்து கொண்டு காரிலிருந்து இறங்கி உள்ளே மருத்துவமனை நுழைகிறார். அப்போது ஒரு இளைஞனின் தந்தை பதபடத்துடன் அவர் மருத்துவரை பார்த்து, ஏன் இவ்வளவு தாமதம்? என் மகனுக்கு உயிர் போய்விட்டால் நீங்கள் காப்பாற்றுவீர்களா? இவ்வளவு லேட்டா, இவ்வளவு தாமதமா? இப்போது என் மகனுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கதறினார். நான் வெளியில் இருந்தேன், வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னால், என்ன பொறுமையாக இருப்பது என்று இன்னும் கூப்பாடு போட்டு கத்தினார். சிரித்துக்கொண்டு மெல்ல சிரித்துக்கொண்டே தன்னுடைய உடைமைகள்லாம் மாற்றிக்கொண்டு சிகிச்சை அறைக்கு சென்று சிகிச்சை செய்துவிட்டு வெளியே வருகிறார். வெளியே என் மகன் என்ன ஆனான், ஏது ஆனான் என்று அந்த தந்தை கேட்க, அதற்கு மகன் நன்றாக இருக்கிறான், வேண்டுமேனால் எதுவென்றாலும் செவிலியரை கேட்டு சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார். உடனடியாக அவர் சென்ற பிறகு செவிலியுடன் கேட்கிறார் அந்த தந்தை, இந்த டாக்டருக்கு இவ்வளவு திமுறா, இவ்வளவு அகங்காரமா, இப்படி நின்று கூட பேச முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாரு, இவரெல்லாம் மருத்துவரா, இவரெல்லாம் எம்பிபிஎஸ் படித்தவரா, இந்த டாக்டர் தொழிலுக்கு இவருக்கெல்லாம் லாய்க்கியா கேடா என்று வாய்க்கு வந்தபடி படுமோசமாக திட்டுகிறார். அந்த செவிலியர் கல் கலங்கி அழுது கொண்டே சொல்லுகின்றார், நேற்றுதான் அவருடைய மகன் இறந்து போனான், அவனுடைய ஈமச்சடங்கை செய்வதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தார், ஈமச்சடங்கு செய்வதற்காக இருந்தார். உங்களுடைய மகன் சிகிச்சை அழைப்பு தொலைபேசி கேட்டதும் அதை நிறுத்திவிட்டு பாதியிலே உன் மகனுக்கு சிகிச்சை செய்துவிட்டு இப்போது அந்த ஈமச்சடங்கை நிறைவேற்றுவதற்காக போய்கொண்டே இருக்கிறார் என்று அந்த செவிலியர் பதறி போய் பதட்டத்துடன் கண்ணீர் மல்க சொல்ல, அந்த தந்தைக்கு அந்த நிலையில் பதவடுத்து போனார். எவரின் மனநிலையும் நாமே தீர்மானிக்க கூடாது என்று இந்த கதையின் கூற்றாக இருக்கும். அவரவர் வாழ்க்கையை பற்றியும் மனோநிலையை பற்றியும் நாம் அறிந்திருக்காத வரை நாம் எந்நிலையில் இருக்கிறோம் என்றே புரியாமல் பதட்டப்படுகிறோம். அறிந்து உணர்ந்து சில நேரங்களை நம்மை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.